பெரிய பெரிய பதவிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எனக்கு அவங்களுடைய மன உறுதி எனக்கு தெரியும். அவங்க வந்து ஆளுநரா இருந்தாங்களே அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆறவங்க இல்ல. ஆளுறவங்களா மாறணும் அப்படின்னா தான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அதுல அது வரைக்கும் அம்மா விடமாட்டாங்க. எல்லாரும் என்ன 2024 ரிசைன்மெண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு. ஏய் அந்த அம்மா எவ்வளோ பெரிய அரசியல்வாதி, அந்த அம்மா எங்கே அரசியல் பாடம் படித்தவங்க, அவங்களுக்கு விவரமெல்லாம் பண்ணுவாங்களப்பா, கணக்கு ரொம்ப பெருசு. அதுக்கு வந்து 2 ஐவே போட்டால் தான் 2 இறாலை பிடிக்க முடியும்னு அம்மாவுக்கு தெரியும். இதை விட்டு எதை பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அம்மா கிளம்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து அதை அடையிற வரைக்கும் விட மாட்டாங்க. இன்றைக்கும் நீங்கள் பிஜேபி மேடைகள்லாம் நீங்கள் கவனிக்கணும். அது ஒரு பொலிட்டிக்கலாக அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி அம்மா தன்வசப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பார்க்கணும். அவர்களுக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் கட்சிக்கு உள்ளேயும் வெளியும் நிறைய அவமானங்கள் உண்டு. தலைவராக இருந்தபோது பிறகு முன்னாடி அசரவே மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்குற என்ன, நான் ரோசப்பட்டு கோவப்பட்டு வெளியே போயிடணுங்கிறது தானே. பாஸ் நான் இங்கே உட்கார தான் வந்திருக்கேன், நீ நினைச்சலாம் அப்படி துரத்திட முடியாது, நான் உட்காரணும்னு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சப்ஜாடாக உட்காருவாங்க. அது வந்து பெரிய ஆச்சரியமான கேரக்டர் வந்து சுலபமாக சொல்லவே முடியாது.